ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலாந்து எதிரான இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு படும் தோல்வி அடைஞ்சாங்க. ஒரு தமிழக வீரர் கஷ்டப்பட்டது வீணாயிடுச்சுப்பா. ஆமாங்க, நம்ம இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக வின் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழக வீரர் ஒரு சம்பவம் செஞ்சுருக்காரு. அது என்ன ஏது, இந்திய அணி எவ்வளோ அடிச்சு தோத்தாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 5 போட்டி கொண்ட T20 தொடர் நம்ம விளையாடிட்டு வந்துட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் 2 போட்டி நம்ம ஜெயிச்சிட்டுங்க. இப்போ 3வது போட்டி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி ஜெயிச்சிருக்காங்க. என்ன அடி, அந்த டக்கெட் ஓவர் 51 அடிச்சிருக்காரு. அந்த லிவிங்ஸ்டன்ஸ் அதாங்க 4 போட்டியில் தான் 4 போட்டி ஆடுவார், அதில் ஒரு போட்டி தான் அடிப்பார். ஆனால் அந்த ஒரு போட்டி சொல்கிற மாதிரி அடிப்பார் மாதிரி லிவிங்ஸ்டன் சரியான அடி அடிச்சார். அவர் அச்சு ஒரு 44 ரன் தான் நம்ம எப்படி தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். முதல்ல டாஸ் நம்ம தாங்க வின் பண்ண பார்க்கும்போது டாஸ் வின் பண்ணி நம்ம போலிங் தேர்வு செஞ்சோம். ஆனால் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது 120 130க்குள்ளே ஆல் அவுட் மாதிரி இருந்ததை நம்ம லிவிங்ஸ்டன் அடித்து செமையான ஸ்கோரை செட் பண்ணிட்டார். 172 ரன் குவிச்சாங்க நம்ம இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில். இது அடிக்கிற ஸ்கோர் தான், அந்த பிச்சுக்கு நல்லா அடிக்கிற ஸ்கோர் தான். பட் நம்ம தலைவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டார்டிங்லேருந்தே விக்கெட். இந்த சஞ்சு சாம்சன் இந்த சீரீஸில் எதுக்கு இருக்காருன்னே தெரியல. அபிஷேக் சர்மா அடிப்பார் பார்த்தா அவர் அவுட்டு. சூரியகுமார் யாதவ் வேறு கேப்டன்ஷிப் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு, வேறு எதுவுமே பண்ணல. ஆனால் நம்ம தமிழகத்தை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா போலிங்கில் ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ஸ்பின்னர் T20யில் தெளிவாக கேட்டுங்க, T20 ஃபார்மெட்டில் 5 விக்கெட் எடுக்கின்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதை 2 முறை செஞ்சுருக்காரு நம்ம வருண் சக்கரவர்த்தின்னு. இது வரைக்கும் T20 வரலாற்றிலே இந்திய பவுலர் 2 வாட்டி 5 விக்கெட் எடுத்திருக்கு ஒரே ஒரு ஆள் நம்ம வருண் சக்கரவர்த்தி தான். செமையான ஒரு ப்ரௌடுங்க. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போச்சுங்க. அதுதான் மனசு ஏன்னா வருத்தமாக இருக்குது. அவர் 5 விக்கெட் எடுத்ததுக்கு ஜெயிச்சிருந்தா ஓரளவுக்கு நல்லா ஆறுதலாக இருந்திருக்கும். தோத்தது இந்திய அணி ரொம்ப வருத்தமாக இருக்குது. பேட்டிங் தாங்க காரணம். ஏன்னா இந்தமாரி பிச்சில் 172 அடிக்கிற ஸ்கோர் தாங்க. பேட்டிங் ஏன் ஸ்டார்டிங் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன்லாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல நமக்கு. அவங்க 2 பேர் கொஞ்சம் அதிரடி ஆடி தான் நல்லா இருந்திருக்கும். திலக் வர்மா எல்லா மேட்சும் அடிக்க முடியுமா, அவர் ஓகே. சூரியகுமார் யாதவ் ஃபார்ம் அவுட் போலக்குதுங்க. தலைவர் கேப்டன்ஷிப் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. மற்றபடி சஞ்சு சாம்சன் இந்த இவர் சூரியகுமார் யாதவ் இவங்களாம் ஃபார்முக்கு வந்தால் தாங்க திருப்பி இந்திய அணி ஒரு நல்ல பேட்டிங் லைனை போகிறோம். ஹர்திக் பாண்டியா அவர் நல்லா ஆடினாருன்னு சொல்ல முடியுது, நல்லா ஆளணும்னு சொல்ல முடியுதுங்க. ஏன்னா பால் வேஸ்ட் பண்ணி ஒரு 40 அடிச்சார். ஏதோ யாரும் அடிக்காததுக்கு ஒரு பட்சத்தில் அடித்தார். ஆனால் பால் நிறைய சாப்பிட்டாரு. அக்சர் பட்டேல் அதே மாதிரி தான் பால் நிறைய சாப்பிட்டாரு. தோல்விக்கு காரணம் இவங்க 2 பேர் பால் நிறைய வேஸ்ட் பண்ணது தான். ஓகே விடுங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்த ஒன்று 2 போட்டி இருக்குது. வர சனிக்கிழமை ஆடுறாங்க. கண்டிப்பாக அந்த போட்டியில் நம்ம இந்திய அணி கம்பேக் கொடுத்தே ஆகணுங்க. கொடுத்து சீரீஸை ஜெயிச்சா மட்டும்தான் முடியும். பார்க்கலாம், பொறுத்து இருந்து இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம முகமது ஷமிலாம் கம்பேக் கொடுத்துருந்தாருங்க. ஜெயிப்பாங்க தான் நினச்சி தோற்று விட்டாங்க. சரி விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி அந்த 4வது விளையாட போகிற T20 ஜெயிச்சு தொடரை ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வருண் சக்கரவர்த்தி 5 எடுத்திருக்காரு, அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.